ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்ஸ் வேர்ல்டு மக்களே. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபை பத்தின டீடைல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ஜாப். டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ். ஆனா இந்த குரூப் எக்ஸாம்ஸை தவிர டிஎன்பிஎஸ்சில இருந்து நிறைய ஜாபுக்கு வேகன்சி போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஜாபை பத்தின டீடைல் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர். நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 31 வேகன்சி இருக்கு. எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னா 36,900 இருந்து 1,35,100 வரைக்கும் உங்க சேலரி கொடுக்குறாங்க. நீங்க எம்எஸ்சில எந்தெந்த குரூப் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரினா 20 வேகன்சிஸ் இருக்கு, பயாலஜினா 4 வேகன்சிஸ் இருக்கு, பிசிக்ஸ்னா 3, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரினா 4. டோட்டலா பாத்தீங்கன்னா 31 வேகன்சி. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து கம்யூனிட்டி வைஸா வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. நீங்க ஜிடியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எஸ்டி, எஸ்சி, எம்பிசி யாரானாலும் இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து வேகன்சிஸை பிரிச்சு மொத்தம் 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 27/4/2023. அப்ளிகேஷன் என்னைக்கு முடியுதுன்னா 26/5/2023. ஓகே, இப்போ இவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். எக்ஸாம் பேஸ்டு தான், கம்ப்யூட்டர் டெஸ்ட் வச்சு தான் இவங்க செலக்ட் பண்றாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், நம்ம பிஜில படிச்சிருப்போம்ல அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். பேப்பர் 2 வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல என்னதுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். பார்ட் பி பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இந்த 2 டெஸ்ட்டுமே ஒரே டேட்ல தான் 23/7/2023 அன்னைக்கு தான் நடக்குது. பேப்பர் 1 வந்து காலையில, நீங்க ஸ்கிரீன்ல டைமிங் பார்க்கலாம். பேப்பர் 1 வந்து காலையில நடக்குது, பேப்பர் 2 வந்து மத்தியானம் நடக்குது. ஏஜ் லிமிட் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கிரீன்ல கேட்டகரி வைஸா அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், நான் வந்து எம்எஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆனா உங்களோட பேசிக் டிகிரி வந்து பிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கணும். ஒருவேளை நீங்க எம்எஸ்சில என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியில இருக்கணும். இல்லப்பா நான் வந்து எம்எஸ்சி வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேயே முடிச்சிருக்கேன், இல்லைன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ்லேயே முடிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே தெரிய வேணாம், நமக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சாலே போதும். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்க்கலாம். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 150 ரூபா. 5 வருஷம் இது வந்து வேலிட் ஆகும். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 150 ரூபா தான். எக்ஸாமுக்கு தேவைப்படுற சிலபஸை கூட டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வழியா தான். இந்த வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தடவை நம்ம 150 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு நம்ம திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. எம்எஸ்சி முடிச்சுட்டு இன்னும் ஒரு சரியான ஜாபை செலக்ட் பண்ண முடியாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாபை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பத்தின